வணக்கம். திரையரங்கம் ஆரியன். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பிரவீன் கே. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் விஷ்ணு விஷால், கதாநாயகி ஸ்ரத்தா ஸ்ரீநாத். படம் முழுக்க வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் இயக்குனர் கே செல்வராகவன். படத்தினுடைய ஆரம்ப காட்சியே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதில் ஒரு பிரபல சினிமா கதாநாயகன் அவரை இன்டர்வியூ அப்படின்றதுக்காக வர வச்சுருக்காங்க. அந்த இன்டர்வியூவை நேர்காணலை செய்பவர் ஸ்ரத்தா ஸ்ரீநாத். நயனா அப்படின்றது அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் பார்வையாளர்கள் வரிசையில் செல்வராகவன் உட்காந்துருக்காரு. செல்வராகவன் எந்திரிச்சு நின்று அந்த நடிகரை பார்த்து கேள்வி கேட்டு அப்படின்னு வரும்போது இடக்கு முடக்க அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அதற்கு பிறகு அந்த நடிகர் துவண்டு கீழே விழுந்து அப்படின்றதெல்லாம் ஆன பிறகு செல்வராகவன் கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் மாதிரி ஆகிடுறாரு. கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நிகழ்ச்சி நடத்துக்கிட்டு இருக்கவங்க, நிகழ்ச்சியில் பார்வையாளர் இருக்கவங்க எல்லாரையுமே அப்படியே கிட்டத்தட்ட சிறைப்படுத்தி அப்படின்ற அளவுக்கு ஒரு சூழலை உண்டாக்கி, அவர் யார் அப்படின்னா அழகர் அப்படின்னு அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர். இன்னொரு பேர், அவர் பேர் நாராயணன் அப்படி வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி இப்போ நடக்குது இல்லையா, நடக்கும்போதே இன்னும் சில நிமிடங்களில் இங்கே ஒரு கொலை நடக்கும், ஒரு மனிதன் இறப்பான். இந்த சம்பவம் இப்போ நடக்க போகுது. இதை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது, யாரும் நிறுத்த முடியாது, உங்கள் கண் முன்னாடி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காரியத்தை நடக்கும்படி செய்கிறார். அது என்ன அப்படின்னா, தன்னைத்தானே அவர் ஷூட் பண்ணிக்கிறார் துப்பாக்கி வச்சு. அவர் ஒரு எழுத்தாளர், நிறைய புத்தகங்கள் எழுதுகிறவர், நாவல்கள் எழுதுகிறவர், கிரைம் சப்ஜெக்டுகளை எழுதுகிறவர், புகழ்பெற்ற பல புத்தகங்களை எழுதியிருப்பவர். தன்னைத்தானே அவர் மரணத்தை உண்டாக்கி கொள்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு பிறகு இன்னும் 5 மரணங்கள் நடக்கும், 5 days, டோட்டலி 6. அடுத்தடுத்து மரணங்கள் நடக்கும். அந்த மரணம் நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி யார் அப்படின்றத நான் சொல்லுவேன். என்ன, நான் இறந்து போன பிறகு எப்படி அப்படின்றதான நீங்கள் யோசிக்கிறது, எல்லாமே நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். படத்தினுடைய ஆரம்ப சீனே இப்படி தான். அதுக்கு பிறகு உண்மையாகவே அப்படின்னா படம் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து மரணம் நடக்குது, 5 மரணம். அந்த ஆரியன்றது பேர் அதுதான், AARYAN. எல்லாமே அந்த இறக்க போகிற கேரக்டருடைய ஆரம்ப பேர். ஒய்னா யுவராஜ், ஏனா அனிதா, இது மாதிரி இந்த பேர்கள் தான், பேர்களுடைய முத எழுத்து எல்லாமே. அந்த முதல்ல நடக்கிற 5 மேட்டரையுமே ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசியில் ஒரே ஒரு மரணத்தை மட்டும்தான் காவல்துறையால் நிறுத்த முடியும். இது என்னென்னா, இந்த மேட்ரு தெரிஞ்ச பிறகு காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி, அந்த கதாபாத்திரத்தில் வரவர் தான் நம்பி, அறிவுடை நம்பி, அந்த கதாபாத்திரத்தில் வரதான் விஷ்ணு விஷால். அவர் படம் ஃபுல்லாகவே இந்த மரணங்களை தடுத்து நிறுத்துவது எப்படி அப்படின்னு, அது வேறு வேறு ஃபார்மெட்டில் நவீன தொழில்நுட்ப அம்சங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி எப்படி செல்வராகவன் அந்த கொலை செய்யப்பட போகும் நபர்களுடைய பெயரை சொல்கிறாருன்றதான். இறுதியாக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பெண், அவங்க மரணத்தை தழுவக்கூடிய இடத்தில் அவங்கள மட்டும் காப்பாற்றிடுவாங்க. செல்வராகவன் இந்த காரியத்தை எல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அவர் இறந்துட்டார்ன்றது ஃபஸ்ட்டு சீனில் இறந்தது தான். அவர் இறந்து போன பிறகு கூட அவர் கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே வர்றது மாதிரியே படத்தில் காமிச்சிக்கிட்டே வருவாங்க. அவர் ஏற்கனவே அதெல்லாம் ப்ரீ ரெக்கார்டட் மேட்டர்கள்லாம் நிறையா இருக்கும், ஏற்கனவே ஷூட் பண்ணது, ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண மேட்டர்கள்லாம். அதனால் படம் ஃபுல்லாகவே ஒரு ஹீஸ் கம்மிங் த்ரூ அவுட் த ஃபில்ம் அப் டு த கிளைமேக்ஸ் அப்படின்ற பேட்டர்னில் தான் இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டே. கிளைமேக்ஸில் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதான் படத்தில் காமிச்சிருக்குது. என்ன அப்படின்னா, இவர் எப்படி மிகச்சிறந்த எழுத்தாளரோ, ஏகப்பட்ட நூல்களை எழுதி அப்படின்னா கூட அதுக்குரிய ரெக்கக்னேஷன் மக்கள் மத்தியில் கிடைக்கல. அதே மாதிரி இவர் தீர்த்து கட்டின ஆட்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே அப்படி தான். இப்போ ஒரு நர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஹஸ்பண்டே கொரோனா பீரியடில் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட சூழல்லாம் இதாகி அதுக்கு பிறகு கூட மக்களுக்காக டெடிகேட் பண்ணி அவங்க அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு விபரீதமான முடிவு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி யுவராஜ்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன், அவன் கடல் பகுதியில் படகுகளை எல்லாம் பயணம் செஞ்சு பல உண்மைகளை மக்களுக்கு கூறி இயற்கையோடு இணைந்து எப்படி வாழ்வது அப்படின்றதெல்லாம் காமிச்சு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பரதநாட்டியம் ஆடக்கூடிய பெண், அவங்க முஸ்லீமாக இருந்தால் கூட, ரஷ்யான்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர், அவங்க இது மாதிரி ஒரு தான் முஸ்லீமாக இருந்தால் கூட
அனைவருக்கும் பரதநாட்டியத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்து இப்படிலாம் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த மரணத்தை தழுவிய கதாபாத்திரங்கள் இருக்கலாம். அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் எல்லாமே நல்லது செய்யணும்னு சொல்லி நினச்சி தங்களுடைய வாழ்க்கையை அதற்காகவே பாடுபட்டவர்கள், இணைத்து கொண்டவர்கள். ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெக்கக்னைஷன் ஒன்று இருக்குல்ல, அங்கீகாரம் இருக்குல்ல, அது இந்த உலகத்தில் கிடைக்கவில்லை. இந்த உலகத்தில் தகுதியற்ற நபர்களை தலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் இருக்கின்றனவே தவிர, யாருக்கு உண்மையாகவே அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படின்றதுக்காக தான் இந்த குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய இந்த நபர்களை தீர்த்து கட்டியதன் மூலம், இப்போ பேப்பர்லாம் வருதில்ல, புக்கிலலாம் வருதில்ல, மீடியாலலாம் வருதில்ல இந்த செய்தி, எதற்காக இவர்கள் தீர்த்து கட்டப்பட்டார்கள் அப்படின்னா அதற்குரிய ரெக்கக்னைஷன் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் வாழ்க்கையில் அவங்கெல்லாம் மற்றவங்களால் ஒதுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு சோக வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்குரிய அங்கீகாரம் அவர்களுக்கு இந்த உலகத்தால், அரசாங்கத்தால், உலக மக்களால் கொடுக்கப்படவில்லை. அப்படின்றத உலகத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக. அப்போ சில சம்பவங்கள் நடந்தால் தானே உலகத்தினுடைய பார்வைக்கு போகும். தகுதியே இல்லாத ஒரு திரைப்பட நடிகனை தலையில் வைத்து கொண்டாடி, படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் வருது அது, அவன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி படத்தில் ஒரு திரைப்பட நடிகன், அவனை இன்டர்வியூ பண்ணின்ற மாதிரி படத்தினுடைய ஆரம்ப காட்சி இருக்குல்ல. அதனால தான் ஆரம்பத்திலே செல்வர் அந்த சீன்லேயே நீ ஒரு முட்டாள்னு சொல்லுவார், நேரடியாக பார்த்தேன். அதில் தான் படத்தினுடைய சீனே ஓப்பன் ஆகும். அது ஃபினிஷிங் இப்படிப்பட்ட அன்ரெகனைஸ்டு பீப்புள், அதாவது தகுதி உள்ள மனிதர்கள், அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டிய மனிதர்கள் கொடுக்கப்படாமல் அவர்கள் அனைவரும் தங்களுடைய செயல்களை சுயநலமே இல்லாமல் மக்களுக்காக செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை இந்த மக்கள் மதித்தார்களா, உலகம் மதித்ததா அப்படின்றத உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும், உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்றதுக்காகத்தான் செல்வராகவன் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த கொலைகளுக்கு பின்னால் இருந்திருக்கிறார். இதுதான் ஆரியன் திரைப்படத்தினுடைய அவுட்லைன். கிரைம் சப்ஜெக்டு நல்லா பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் எக்ஸ்ட்ரானரியாக அலட்டிலே இல்லாமல் இயல்பாக ரொம்ப சர்வசாதாரணமாக பாராட்டக்கூடிய அளவிற்கு ஆழமான முத்திரை நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். காவல்துறை அதிகாரியாக படம் முழுக்க எந்த விதமான அலட்டலும் இல்லாமல் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய நற்சான்றிதழை பெறுகிறார் விஷ்ணு விஷால். நிகழ்ச்சி தொகுப்பாளராக நயனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மிக இயல்பாக பாராட்டக்கூடிய அளவிற்கு நடித்திருக்கிறார். கன்னட நடிகையான மானசா சௌத்ரி அனிதா என்ற கதாபாத்திரத்தில் அழகாக வருகிறார், அருமையாக நடித்திருக்கிறார். இந்த படத்தினுடைய திரைக்கதையை மனு ஆனந்த் என்பவரும் இந்த படத்தினுடைய இயக்குநரான பிரவீன் கே இருவரும் இணைந்து எழுதியிருக்கிறார்கள். திரைக்கதை மிகவும் சிறப்பாக சீராக எழுதப்பட்டிருக்கிறது. படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி வரை ஆங்கில படத்தை பார்க்கக்கூடிய உணர்வு நமக்கு உண்டாகிறது. ஹரீஷ் கண்ணன் இந்த திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றிருக்காரு. ஒரு கிரைம் சப்ஜெக்டில் ஒளிப்பதிவாளர் எந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை காமிக்க முடியுமோ அதை இந்த கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு. பெரும்பாலும் நைட் எஃபெக்ட் சீன்ஸ் அதிகம், இரவு நேர காட்சிகள் அதிகமாக இடம்பெறக்கூடிய திகில் சம்பவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் அந்த கேமராமேனுடைய பங்களிப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மையாகவே பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்குது அப்படின்றதான் உண்மை. இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிப்ரான் படம் முழுக்க அவருடைய ஆழமான இசை முத்திரையை நம்மால் உணர முடிகிறது. படத்தினுடைய கதை ஓட்டத்திற்கு இசையமைப்பு பெரிய அளவில் உதவி இருக்கிறது. இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது விஷ்ணு விஷால். தன்னுடைய சொந்த பட நிறுவனமான விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக அந்த திரைப்படத்தை அவர் தயாரிச்சிருக்காரு. தான் தயாரித்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை ஒரு மாறுபட்ட கதை கருவை மையமாக வைத்து தயாரித்ததற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். பிரவீன் கே இயக்கி இருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. முதல் திரைப்படம் என்று நாம் உணர முடியாத அளவிற்கு அவருடைய இயக்கம் சிறப்பாக இருக்கிறது. ஒரு மாறுபட்ட கிரைம் கதையை கொண்ட திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆரியன் திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள்.
கட்டாயம் உங்களுக்கு இந்த திரைப்படம் பிடிக்கும்.